ஹெர்பல் ஆயில் மேக் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்படி வந்து ரூட் ஹேர்ஸில் வந்து நம்ம வைக்கிறது, வச்சு அதை எப்படி நம்ம முடிய வளர வைக்கிறதுங்கிறது தான் பெரிய விஷயமே. அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 44+ ஹெர்ப்ஸை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை வடை மாதிரி தட்டி நல்லா நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 லிட்டர் டு 3 லிட்டர் தேங்காய் எண்ணெய், நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக எடுத்து இந்த ஹெர்ப்ஸை வந்து அதில் கொஞ்சம் போட்டு, அது கூடவே வந்து ஆலம் விழுது, வெட்டி வேறு, வெந்தயத்தை என்ன பண்ணுங்கள், மொதல் நாளோ இல்லை 2 நாளைக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு அதை வந்து போடணும். அப்படியே போட்டால் வெந்தயம் கருகிடும். வெந்தயத்தை வந்து முடிஞ்சால் முளைக்கட்டி கூட போடலாம். இது மாதிரி போட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்லையோ இல்லை ஒரு இந்த மாதிரி இருக்க கிளாஸ் பாட்டில்லையோ ஊற்றி வச்சுருங்க. மெயினாக அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்ப்ரேயர்லாம் இப்போ விற்கிது கடைகளில், அது மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கி அதில் எடுத்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். ஸ்ப்ரேயரில் ஆயிலை எடுத்து நல்லா வந்து ரூட் ஹேரில் படுற மாதிரி ஒரு 5 to 10 ட்ராப்ஸ் விட்டுட்டு நல்லா வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரேயரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா ரூட் ஹேரில் போயிட்டு ஆயில் நல்லா முடி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனையும் அது உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் லென்த்தியான ஹேர்னால் அந்த ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூனில் ஆயிலை எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக வளரும். ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ஸ் கூட இப்போ கடையில் விற்கிது. ஸோ இந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணி கூட நம்ம நல்லா ரூட் ஹேரில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. சப்போஸ் இந்த மாதிரிலாம் கூட கிடைக்கல, பெரிய ஸ்ப்ரேயரு இந்த ஃபில்லர்லாம் கிடைக்கலனா கூட நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நம்ம இங்கு பென் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் நம்ம எடுப்போம்ல, அந்த ஃபில்லர், இது இங்கு ஃபில்லரு, அதுதான் இது சின்னதாக இருக்கும். எதுவுமே கிடைக்காத ஆப்ஷனுக்கு இதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த இங்கு ஃபில்லரில் கூட நீங்கள் இந்த எண்ணெயை எடுத்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆயில் வைக்கும் போது தான் முடி நல்லா வளரும். இது வந்து நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லை ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட அப்ளை பண்ணி ஒரு 3-4 நாள் அப்படியே விடலாம்.